எங்க தோட்டம் அது பாரு, அந்த செடி அடைய அது எப்படி பாருங்க ஐயா. இந்த மணல் லோடு வந்து எங்க வாழை இலை எத்தனை போய் கொடுத்தாக்க வாங்கலை, எத்தாந்து ரிட்டர்ன் போட்டாங்க. ஒரு வாழை இலை வைக்கல. இன்னைக்கு செலவு பண்ணி பயிர் வச்சுக்கிறோம், புள்ள குட்டிகள் எல்லாம் வச்சுக்கிறோம். ₹1 அந்த கடை மேல கடை. நாங்க வாயறதா இருக்கிறதா என்ன சொல்றது நீங்களே சொல்லுங்க. எங்களுக்கு இந்த அரசாங்கம் ஒன்னும் போய் சொல்லு. ரெண்டாவது பண்றோம் நாங்க. அதுக்கான தீர்வு விவசாயம்னா இவ்வளவுதானா? இந்த ஒன்னும் விவசாயிகள் அழிச்சிட்டு வாழணும்னு சொல்ற ஒரு குவாரி எடுக்கிற ஒண்ணு இங்கதான் பாக்குறோம். நாங்க வேற எங்கேயுமே குவாரி எடுக்கிறது எல்லாமே லஞ்சம் தான். பாதிக்கு பாதி வேற இடத்துக்கு போகுது, பாதியும் செய்யறாங்க. இதுல விவசாயம் கேள்வி கேட்டு போறாங்க. அப்படியே மண்ணு பட்டு பட்டு செடி வளர்ச்சி இல்லாத எப்படி போயிட்டு பாருங்க ஐயா. பாருங்க ஐயா, நீங்களே பாருங்க. இது ஃபுல்லா பாழ்பழம் தள்ளி இருக்கு. ஆனா அங்க வந்திருக்குது எவ்வளவு வந்திருக்கு பாருங்க. இதனுடைய தாக்கத்தினால இது எதுவுமே அவன் துட்டு எங்களுக்கு தேவையில்லை. எங்களுடைய நஷ்டத்தை கேட்டதுக்கே அவன் தரமாட்டேன்னு சொல்லிட்டு போறான். தெரியல, அவன் சப்போர்ட்டுக்கு தான் இந்த கவர்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் அவன் இந்த மணல் எடுக்கிறது இல்லீகல். ரெண்டாவது இந்த கிருஷ்ணா வாட்டர் பக்கமே வரக்கூடாது. இது கிருஷ்ணா வாட்டர் காவா. இது மண்ணு செஞ்சிச்சுன்னா நீர் மாசாவும். இது இவங்களுக்கு ரூல்ஸே கிடையாது. இல்லீகலா எடுத்துட்டு இவன் விவசாயம் மிரட்டுறான். இவன் குடுத்துட்டு போறது இல்லாத மிரட்டுறான். எது நாங்க சும்மா எல்லாம் கேட்கல, எங்க நஷ்டத்தை தான் கேட்கிறோம். இவன் ஓவரா பேசிட்டு போறானுங்க. ஓடாதீங்க மணல் அப்புறம் நீங்க வந்தா அவங்கள தானே நீங்களே தானே ரோடு அவங்கள தானே நீங்களே தானே ரோடு. எங்க தோட்டம் அது பாரு, அந்த செடி அடைய அது எப்படி பாருங்க ஐயா. இந்த மணல் லோடு எங்க வாழை இலை எத்தனை போய் கொடுத்தாக்க வாங்கலை, எத்தாந்து ரிட்டர்ன் போட்டாங்க. ஒரு வாழை இலை வைக்கல. இன்னைக்கு செலவு பண்ணி பயிர் வச்சுக்கிறோம், புள்ள குட்டி